ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன்த் சென்ஸ் ட்ரேடிங் அகாடமி. உங்களை எல்லாரும் இந்த கோல்டு வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. நம்ம கோல்டோட மூவ்மெண்ட் எப்படிலாம் மார்க்கெட் போயிட்டுருக்கு, மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி, நம்ம எங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணக்கூடாது, இந்தந்த இடத்துல ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும், எங்கெல்லாம் ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் ஒன் பேக் ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். சரிங்களா? இது என்னோட 8th வீடியோ. சரிங்களா? நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸை ஃப்ரீயாக எடுக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். எப்போ நான் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறனோ அப்போது கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸை நான் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே டீச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா நீங்கள் கற்றுக்கலாம். அது இல்லாமல் கற்றுக்கிட்ட ப்ரைஸ் ஆக்ஷனை ஹோம்ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஹோம்ஒர்க் பண்ணணும், உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணணும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு டிஸ்கார்ட் சேனலை ஓப்பன் பண்ணி அந்த டிஸ்கார்ட் சேனலுக்கு உங்களை நான் இன்வைட் பண்ணிடுவேன். நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு டவுட்டு, நீங்கள் படித்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு ஸ்ட்ராட்டஜி படிக்கிறீங்கன்னா அதோட ஹோம் ஒர்க்கு, அதோட டவுட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அந்த டிஸ்கார்டில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். உங்களோட சார்ட்ஸ், ஹோம் ஒர்க்லாம் அதில் போஸ்ட் பண்ணி எங்கிட்ட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். நான் இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் நீங்கள் உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிசம்பர் 1ல் நான் எஸ்எம்சி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் வில் வி ஸ்டார்ட் டிசம்பர் 1. விருப்பப்படுறவங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டை நீங்கள் படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். நான் இந்த வீடியோ லாஸ்ட்லேயும் கோர்ஸோட டீட்டெயில்ஸை நான் ஃபோட்டோவாக போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு சாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மிட்டிகேஷன் நடந்து ஒரு ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டெக் பாயிண்ட்டும், இது ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. நான் இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தேன். நான் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்து எடுத்தேன். அதை வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இங்கே கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு டிசிஷனல் பாயிண்ட்டும், இந்த இடத்துல ஒரு டெக் பாயிண்ட்டும், ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ டெக் பாயிண்டில் நமக்கு எஸ்எல் டிகர் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் நமக்கு எஸ்எல் டிகர் ஆன இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல போய்ட்டு ஆர்டர் பிக் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருந்துச்சு, செல்லு கொடுத்துருந்தேன். சரிங்களா? இந்த இடத்துல ஓவராலாக பிரேக் ஈவன் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆனோடனே மேலே இருக்கிற எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்டில் செட் பண்ணிவிட்டு 80% ஆஃப் ப்ராஃபிட்டை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு 10% ப்ராஃபிட்டை ரன் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போது எல்லோரும் காஸ்ட்டு மூவ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இந்த இடத்துல டார்கெட் கொடுத்துருந்தேன். ஆனால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு ரிட்டர்ன் திரும்பி போயிடுச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம பாஸ்ட் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, கரண்ட் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத போன வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இங்கே மேலே கார்டு கொடுக்குறேன், அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த சர்க்கிள் நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த சர்க்கிளில் நமக்கு என்ன நடந்திருக்கு, எங்கெல்லாம் ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம சொல்லிடுறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்க இதை பாருங்கள். ஓகேவா? ஹை, லோ, லோவர் ஹை, lower low, lower high, lower low, lower high, lower low. இங்கே ஒரு நியூ ஹை. இந்த ஒரு லோவர் ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹை வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் 4 ஹவரில் ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிடுச்சு, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கு ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை, இந்த இடம். ஓகேங்களா? லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லோ, ஹை, லோ. ஓகேங்களா? இப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு லோ பார்த்தீங்கன்னா இது. ஓகே, நான் இவ்வளோ தூரம் டார்கெட் கொடுத்துருந்தேன், ஏன் இந்த இடத்துல திரும்பி போச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல
ஒரு பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ் வரைக்கும் வரும், இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணணுன்ற ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீடெஸ்ட் அடிச்சுட்டு போயிருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் ஆக்டிவ் ஆயிருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ட் வில் பி கன்வெர்ட், அந்த ரெசிஸ்டன்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும், ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரியே ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேவா, நமக்கு எஸ்எம்சி ட்ரேடருக்கு இங்கே ஆர்டர் இல்லை, டிகர் கிடையாது. ஓகே, அப்போ நம்ம எங்கே டிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்குங்களா, இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு ஒரு பேஸ் இங்கே தானே இருக்குது, இந்த இடத்துல இருக்க பேஸில் நமக்கு என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்க பேஸில் நமக்கு என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுக்கலை, ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட முடியும். இந்த ஒரு சூப்பர் சைஸ் கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலுக்குள்ளே ஒரு ஹிடன் டிமாண்ட் ஒளிஞ்சிருக்கும். அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன சைஸில் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஆனால் இன்ஸ்டிடியூட்னல் எனக்கு அந்த வேர்டே வாயில் வராது. ஓகேங்களா, இன்ஸ்டிடியூட் அந்த ஒரு மூமெண்ட் நடந்திருக்கும் நடுவில். ஓகேங்களா, அந்த மூமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது 4 hour டைம் ஃப்ரேமுக்கு ரீஃபைன்மெண்ட் மாடல்னு பார்த்தீங்கன்னா 15 minutes. ஸோ நம்ம 1 ஹவருக்கு போய்க்கலாம். உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 1 ஹவரில் போயிட்டு அப்புறம் 15 minutes உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, 1 ஹவர் போயிடலாம். வெயிட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சூப்பர் சைஸ் கேண்டலை ஃபுல்லாக மார்க் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சூப்பர் சைஸ் கேண்டலுக்குள்ளே தான் நம்ம ஆர்டர் பிக் பண்ண போகிறோம், ஆர்டர் எடுக்க போகிறோம், அங்கே தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த சூப்பர் சைஸ் கேண்டலை மார்க் பண்ணியாச்சு. 1 ஹவர் போயிடுவோம். இப்போ மார்க் பண்ண சூப்பர் சைஸ் கேண்டல் இதுதான், இந்த பாருக்குள்ளே இருக்கிற கேண்டல் தான். சரிங்களா, பாருக்குள்ளே இருக்கிற கேண்டல்ஸ் இதுதான் சூப்பர் சைஸ் கேண்டல். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல ரீடெஸ்ட் அடிச்சிருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, 4 ஹவரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி சப்போர்ட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் மாடலில் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகே, இதில் நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போடுறது, ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கு மார்க்கெட். ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ஆர்டர் போட்டுக்கலாம். அதாவது ஹை லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, சாரி நியூ ஹை. இந்த இடத்துல இருக்கிற லோவர் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்குன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மாடல் என்னென்னு பார்த்தோம்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடச்சிருச்சு. இந்த இடத்துல சப்போர்ட் டெஸ்ட் அடிச்சுட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதே ரெசிஸ்டன்ஸ் தான். இதே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, பிரேக் பண்ண அதே சப்போர்ட் லைனை டெஸ்ட் அடிச்சுட்டு மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்ட்டு கொடுத்துருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட். ஓகே, நம்ம இப்போது எஸ்எம்சி ட்ரேடர்ஸை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு பாருக்குள்ளே தான் நமக்கு ஒரு சூப்பர் சைஸ் கேண்டல் இருக்குது. சரிங்களா, இதில் நம்ம எப்படி ஹிடன் டிமாண்டை கண்டுபிடிக்கிறது, இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மூமெண்ட் நடந்ததை வச்சு நம்ம எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்றது பார்த்தலாம். கேண்டல் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இங்கே கீழே வரைக்கும் ரன் அவுட் ஆகிருக்கு. இப்படி போயிட்டு இப்படி ரன் அவுட் ஆகிருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி இது ஃபுல்லாக ரன் அவுட் ஆகிருக்கு. இவ்வளோ தூரம் போய் ரன் அவுட் ஆகி பாடி இங்கே க்ளோஸ் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே கொஞ்சம் தூரம் ரன் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா, மறுபடியும் மார்க்கெட் நல்லா ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. அப்போது இந்த இடத்துல மார்க் பண்ணியே காமிச்சிடறேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு, ஒரு
பெரிய அமௌண்ட் கை மாறி இருக்கு இந்த இடத்துல. ஒரு டீல் நடந்திருக்கு. அதனால தானே இந்த கேண்டில் ஒரு சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சஸ்டெயின் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இதுதான் ஹிடன் டிமாண்ட். ஓகே, சஸ்டெயின் ஆயிருக்கு மார்க்கெட்டு. இந்த இடத்த நோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம 15 மினிட்ஸில் தான் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் தான் போய் பார்க்கணும். அதே மாதிரியே நம்ம 15 மினிட்ஸ் போய் பார்த்துடலாம். இங்கே ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன் இருக்குது. இந்த கேண்டில் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போய் இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் இந்த இடத்துல ரன் அவுட் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இதுக்குள்ளே ஒரு பெரிய டீலிங் நடந்திருக்கு. ஓகேங்களா, பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் டீலிங் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு, இது என்ன ஹை? 4 ஹவர்ஸோட ஹை. 4 ஹவர்ஸோட ஹையை பிரேக் பண்ணதுக்கு டீலிங் இங்கே தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த இடத்த வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு போகும். ஸோ நம்ம இங்கே தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். வந்து ஆர்டர் பிக் பண்ணிட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு எவ்வளோ ஒரு பிக் மூமெண்ட் நடந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இந்த கேண்டல்லையே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி ஆஃப் ட்ரேடர்ஸ். இந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பின்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பின்னாடி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுற கேட்டகரிஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதுக்கும் இந்த இடத்துல பிரேக் நடந்திருக்கு. இந்த இடத்துல அக்ரெசிவாக ப்ளேஸ் பண்ணவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல எஸ்எம்சி வச்சு நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணியிருப்போம்? இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ். இதுதான் பேஸ். ஓகேங்களா, அப்படியே 15 மினிட்ஸில் நம்ம பார்க்கறனால ஒரு 5 மினிட்ஸ் போயிடும். ஏன்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் போயிட்டோம்னா இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ட்ரா பண்ண பாக்ஸ்க்குள்ளே ஒரு பேஸ் பார்க்கணும் வித் இம்பேலன்ஸோட. இந்த பேஸ் இருக்குங்களா? அப்படியே பஃபர் வச்சு ஒரு என்ட்ரி போடுங்க இந்த இடத்துல பைக்கு. அதே 15 மினிட்ஸ் போயிருங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹை தான் டார்கெட். ஓகேங்களா, இந்த ஹை டார்கெட். அதே அப் ட்ரெண்டு நம்ம பை ஆர்டரை இங்கே பிடிச்சிடலாம் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஏன்னா இது கன்ஃபார்ம் தான், மேலே அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பையை அடிக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம ஈஸியாக பை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு 4 ஹவர் போயிடுவோம். மார்க்கெட் இதை நம்ம எடுத்துடலாம். டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, மார்க்கெட் இங்கே போய் கீழே வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இது ஏன் கீழே வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த மிட்டிகேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் இங்கே தான் நடந்திருக்கு. ஒரு லோவை பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து இன்டர்னல் லோ. சரிங்களா, இன்டர்னல் லோவை பிரேக் பண்ணதுக்கு ஒரு பேஸ் கேண்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீமான பேஸ் கேண்டல். வந்து ஆர்டர் பிக் பண்ணிட்டு டவுன் போயிட்டுருக்கா, செல்லு போயிட்டுருக்கா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட். இந்த இடம் இன்டியூஸ்மெண்ட்டும் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே மிட்டிகேஷன் ஆகி கீழே போயிட்டுருக்கு. சரிங்களா, 15 மினிட்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிடுறேன். இந்த இடத்துல மிட்டிகேஷன் ஆகி மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இப்போது மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. சரிங்களா, நம்ம செல்லு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போது நெக்ஸ்ட்டு பை எங்கே நடக்கும் தான் பார்க்கணும். இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கு இது ஒரு பேஸும், ஓகேங்களா, இது ஒரு பேஸ். இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கு இது ஒரு பேஸ். இந்த இடம் ஃபுல்லாகவே நோட் பண்ணிப்போம்.
இது ஒரு பேஸ். அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஸ். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இங்கே வந்து பைக்கு சேஞ்ச் ஆகலாம். இந்த ஜோனில் வந்து பைக்கு சேஞ்ச் ஆகலாம். இன்கேஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் தேவை. அப்போது இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் லோ இதுதான் மார்க்கெட்டுக்கு தேவையான இன்டியூஸ்மெண்ட் இங்கே தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த இடத்துல இன்கேஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி இந்த விக்கை மட்டும் இப்படி விட்டுட்டு போகலாம். மார்க்கெட் இப்படி போகலாம். சரிங்களா? நம்ம ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ண போகிறோம்னா இந்த இந்த இடம் எடுத்துங்க. இந்த ஹையில் என்ட்ரி பாயிண்ட்டும் இப்படி ஒரு பஃபர் இந்த இடத்துல பஃபர் வச்சு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை எடுக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கில் ஆர்டர்ஸை கம்மியாக பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். இன்கேஸ் இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்படி கூட போகலாம். அப்படி இல்லைனா இதை ஸ்வீப் பண்ணி இந்த பிளாக்கில் இருந்து போகலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை டிகர் பண்ணிட்டு போயிடலாம். இதை டிகர் பண்ணும்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இதை ஆர்டர் பிளாக் இந்த இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் கூட டிகர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதனால் கரெக்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கூட இது பண்ணலாம். இன்கேஸ் இந்த இடம் வந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அதனால் மார்க்கெட் இது அப் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். இது அப் ட்ரெண்டுன்றனால இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு பாசிபிள் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த லோ கூட நீங்கள் எஸ்எல் வைக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த லோ தான் உங்களுக்கு எஸ்எல். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் பஃபர் வச்சுருங்க. இந்த ஹை தான் உங்களுக்கு டார்கெட். இந்த ஹை ப்ரீவியஸ் ஹை டார்கெட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி பார்த்துங்க. இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கொடுத்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பை போய்க்கலாம். இந்த இடத்துலையும் ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கொடுத்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை போய்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீமில் ஆர்டரை டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுதான் கோல்டோட நெக்ஸ்ட் டீமும். இது எஜுகேஷ்னலாக நீங்கள் பார்த்துக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் ஆர்டர் நம்ம எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் இதை பார்த்து கற்றுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸை ஃப்ரீயாக எடுப்பேன். ஓகேங்களா? நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். ட்ரேடிங் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். யார் யார் நல்லா லேர்ன் பண்ணுறீங்களோ, நல்லா இதை படித்து நல்லா லேர்ன் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஈஸி. சும்மா உள்ளே வந்துட்டு பை செல் அடிக்கிறவங்களுக்கு இது ஒத்து வராது. நல்லா லேர்ன் பண்ணுங்கள். நல்லா லேர்ன் பண்ணால் நல்லா மணி கெயின் பண்ணலாம். நாலேஜ் வில் பி கிவ் மச் மோர். ஓகேங்களா? இது உண்மை. ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரலும் டாடா பாய். திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் 7th Sense Trading Academy. Thank you very much.